வாழ்க்கையில் எல்லாருமே தொடர்ச்சியாக ஒரு தப்பு பண்ணுவோம். அந்த தப்பு என்னங்கிறது தான் இந்த கொஸ்டின் நமக்கு சொல்ல வருது. என்ன கொஸ்டின்ங்கிறத பாருங்க. A farmer has 17 sheep. All excepted 9 die because of diseases. நமக்கு how many sheep are left? இதுதான் கொஸ்டின். இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். 8, 9, 17, 0. இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. நிறையா பேர் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆன்சரை வச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல நிறையா பேர் இதோட ஆன்சர் 8ன்னு கொடுத்துருக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மள்ட்ட மொத்தம் 17 இருக்குது. அதில் 9 செத்து போச்சுன்னா ரிமைனிங் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கும்னா 17 - 9 ரிமைனிங் 8 இருக்கும் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருப்பீங்க. ஆனால் இந்த கொஸ்டினோட ஆன்சர் 8 கிடையாது. இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னென்னா 9. இந்த இடத்துல நமக்கு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுவோம். A farmer has 17 sheep. All excepted. இந்த all excepted 9 டைனா என்ன மீனிங்னா, இந்த 9 தவிர்த்து மற்ற எல்லாம் செத்து போச்சு அப்படிங்கிற மீனிங் தான். அப்போனா நம்மள்கிட்ட ரிமைனிங் எவ்வளவு உயிரோடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த 9 தான் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. இந்த தப்பை தான் நம்ம 10th நம்ம ஸ்கூல் லைஃப்லையும் சரி, இல்லை நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, கொஸ்டின் என்ன கேட்டிருப்பான்னா நாட் கரெக்ட் கேட்டிருப்பான். நம்ம அதை என்ன நினச்சிருப்போம்னா நாட்டுங்கிறத கவனிக்காம விட்டு கரெக்டுங்கிறத மட்டும் பார்த்துட்டு என்ன கொஸ்டின் நம்ம யோசிச்சிருக்கோமோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் எழுதுவோம். அந்த இடத்துல நமக்கு தப்பான ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி தான் யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு செயலை சொல்கிறாங்கன்னா அந்த செயலை அறகுறையாக புரிஞ்சுட்டு அதுக்கான ஆன்சரையுமே நம்ம அறகுறையாக பண்ணிடுவோம். அந்த மாதிரி தப்பை தான் இந்த கொஸ்டின் நமக்கு சொல்ல வருது. இந்த மாதிரி வீடியோஸை நிறையா பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.